ஹர ஹர சங்கர ஜெய ஜெயசங்கர மகா பெரியவா சரணம். திருச்செந்தூர் முருகனை நீ மனதார நினைத்து வீட்டில் இருந்தபடியே இந்த ஒரு ஸ்லோகத்தை 9 முறை சொல்லு. உன்னுடைய 7 ஜென்ம பாவங்களும் நீங்கும். உன்னுடைய குழந்தை தெய்வீக குழந்தையாக வளரும். அதாவது பாத்தீங்கன்னா, நீங்க வீட்டுல இருந்தபடியே நம்ம திருச்செந்தூர் முருகனை மனதார நினைச்சுக்கிட்டு இந்த ஸ்லோகத்தை, அதாவது பாத்தீங்கன்னா இந்த ஒத்த வார்த்தையை சொல்லுங்க. அப்படி நீங்க ஒத்த வார்த்தையை சொல்வது மூலியமா உங்க வாழ்க்கையில பல மாற்றங்கள் ஏற்படும். முக்கியமா பாத்தீங்கன்னா, நீங்க நினைச்சே பார்க்க முடியாத அளவுக்கு உங்க வீட்டுல செல்வ கலாச்சியம் உண்டாகும். உங்களுடைய குழந்தை பாத்தீங்கன்னா வாழ்க்கை மொத்தமா மாறி உங்களுடைய குழந்தை வாழ்க்கையில நிறைய மாற்றங்கள் ஏற்படுவதை நீங்களே கண்கூடா பார்க்க முடியும். அப்பேற்பட்ட ஒரு சக்தி வாய்ந்த மந்திரத்தை பற்றி இன்று நாம் பார்க்க போகிறோம். முக்கியமா இந்த மந்திரத்தை ஒரு முறை நீங்க ஒரு நாள்ல கூறுவது மூலியமா பல மாற்றங்கள் ஏற்படும். ஆனா நீங்க ஒரு நாள் இது 9 முறை சொல்லும் பொழுது எக்கச்சக்கமான மாற்றங்கள் உங்களுடைய வீடுகளிலும் உங்களுடைய வாழ்க்கையில் நடக்க ஆரம்பிக்கும். நீங்க செல்வத்தால் ஆன கஷ்டங்கள் பிரச்சனைகள் இருக்கீங்க, முக்கியமா பாத்தீங்கன்னா வீட்டு கெட்டாம இருக்கிறது, வீட்டுல இருக்கக்கூடிய பண கஷ்டங்களாக இருக்கிறது, இல்ல கடனை கொடுத்துட்டு வாங்க முடியாம இருக்கிறது, இல்ல கடனை திருப்பி கொடுக்க முடியாம கஷ்டப்படக்கூடியது, வீட்டுல தடைப்பட்ட காரியங்கள், அதாவது சொந்த தொழில் தொடங்கி தடைப்பட்டது, அப்படி இல்லைன்னா வீடு கட்ட ஆரம்பிச்சு தடைப்பட்டது, இல்ல திருமணம் நடக்கிற போய் தடைப்பட்டது, குழந்தை பாக்கியம் இல்லாமல் இருப்பது, வேற ஏதாவது தடைகள், என்ன ஒரு விஷயங்களாக இருக்கட்டும், வேலை கிடைக்காம அல்லோல் படுவது, அனைத்திற்கும் தீர்வு கிடைக்கக்கூடிய ஒரு மந்திரமா, ரொம்பவே சக்தி வாய்ந்த மந்திரமா இது இருக்க போகுதுங்க. இதை நீங்க மனதார் நினைச்சுக்கிட்டு திருச்செந்தூர் முருகன் நினைச்சுக்கிட்டு நீங்க வீட்டுல இருந்தபடியே சொன்னா போதும். இதை நீங்க கோவிலுக்கு போகணும், பூஜை பண்ணணும், விரதலா இருக்கணுன்ற அவசியமே இல்லைங்க. நீங்க வீட்டுல இருந்தபடியே சொல்லுங்க. முக்கியமா இதை சொல்வதற்கு முன்பு நீங்க சுத்தபத்தமா இருந்தா போதும். எந்த ஒரு நேரத்திலையும் நாம் சுத்தபத்தமா தான் இருக்கும். குளிச்சு முடிச்சதுக்கு அப்புறம் நீங்க அந்த நேரத்துல சொல்லுங்க. அது உங்களுடைய வாழ்க்கையில பெரிய அளவுல மாற்றம் ஏற்படும். அப்பேற்பட்ட சக்தி வாய்ந்த ஒரு மந்திரத்தை பற்றி இன்று நாம் பார்க்கலாம். அதற்கு முன்பு நம்முடைய சேனலுக்கு நீங்கள் ஒரு புதிய பார்வையில் இருப்பின் சேனலை மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பக்கத்துல இருக்கக்கூடிய பெல் ஐக்கானை கிளிக் பண்ணிக்கோங்க. அப்பதான் நம்ம போடக்கூடிய எந்த ஒரு தகவலாக இருந்தாலும் சரிங்க, உங்களுக்கு உடனே நோட்டிபிகேஷன் வந்து கொண்டே இருக்கும். நீங்கள் அதாவது பாத்தீங்கன்னா உங்க வீட்டுல இருக்கக்கூடிய அனைவரையும் இதை சொல்லலாங்க, தப்பு இல்லை. நீங்க மட்டும்தான் சொல்லணும்னு அவசியம் இல்லை. உங்க குடும்பத்தில் இருக்கக்கூடிய அனைவரையும் இதை சொல்லுங்க. அதாவது பாத்தீங்கன்னா, ஓம் சரவண பவ, இந்த ஒரு மந்திரம் தான். ஓம் சரவண பவ, ஓம் சரவண பவ, ஓம் சரவண பவ அப்படின்னு நீங்க உங்களுடைய மனசுல எவ்வளவுக்கு நிம்மதி கிடைக்குமோ அப்படி சொல்லலாம். அப்படி இல்லைன்னா குறைஞ்சது 9 முறையாவது நீங்க சொல்லிடுங்க. அப்படி குறைஞ்சது 9 முறையாவது நீங்க சொல்வது மூலியமா பல மாற்றங்கள் ஏற்படும். இதை நீங்க தினம் தினம் உச்சரிக்கணுங்க. ஒரு நாள் வாழ்க்கையில் இருக்கக்கூடிய கஷ்டங்கள் அனைத்தும் தீர்ந்து நீ நினைச்சபடியான ஒரு வாழ்க்கை அமையும். நீ இத வீட்டில் இருந்தபடியே திருச்செந்தூர் முருகன் நினைத்துக் கொண்டு சொன்னால் போதும். அது என்ன ஸ்லோகம் என்பதை பற்றி பார்ப்போம். அதற்கு முன் நம்முடைய சேனலுக்கு புதிய பார்வையில் சேனலை மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பக்கத்துல கூடிய பெல் ஐக்கனை கிளிக் பண்ணிக்கோங்க. அப்பதான் நம்ம போடக்கூடிய எந்த ஒரு தகவலாக இருந்தாலும் உங்களுக்கு நோட்டிபிகேஷனா உடனே வரும். அதை எடுத்துக்கொண்டு நீங்கள் பயன்பெற முடியும் உடனே. நீங்கள் திருச்செந்தூர் முருகனை நினைத்துக் கொண்டு ஏன் இந்த ஸ்லோகத்தை சொல்ல வேண்டும்? 6 படை முருகனில் மிச்ச இருக்கக்கூடிய அந்த 5 படையில் இருக்கக்கூடிய விதிகளை நினைத்துக் கொண்டு சொன்னால் என்ன என்ற கேள்விகள் இருக்கும். திருச்செந்தூர் முருகன் கோவிலுக்கு நீங்கள் செல்லும் பொழுதுதான் அதில் செல்லும் பொழுது இறங்காகும், அதை எடுத்து வெளியே வரும்போது ஏறுபடியாக இருக்கும். அதாவது மற்ற கோயில் செல்லும் பொழுது ஏறுபடியாகவும் வரும்பொழுது இறங்குபடியாகவும் இருக்கும். மேலிருந்து கீழ் வருவதற்கும் கீழிருந்து மேல் போவதற்கும் வித்தியாசம் இருக்கு. அதே போலதான் ஆனா திருச்செந்தூர் முருகன் கோவிலுக்கு மட்டும் நீங்கள் செல்லும் பொழுது கீழ்ப்பக்கமாக சென்று வரும்பொழுது உயரத்துக்கு மேலே நோக்கி வருவீர்கள். அதுதான் திருச்செந்தூர் முருகப்பெருமானின் மிகப்பெரிய ஒரு அதிசயம். நம் அனைவருக்கும் தெரியும், திருச்செந்தூரில் மிகப்பெரிய அதிசயங்களை நிகழ்த்திருக்க நம்முடைய முருகப்பெருமான் நினைத்துக்கொண்டு நம் எந்த ஒரு விஷயங்களை செஞ்சாலும் சரி, நிச்சயம் அது பல மாற்றங்களையும் பல எண்ணற்ற சக்திகளையும் நம் வீட்டுக்குள்ளும் நம்மளுடைய வாழ்க்கையிலும் ஏற்படுத்தும். நீங்களும் முழு நம்பிக்கையோடு திருச்செந்தூர் முருகன் நினைத்துக்கொண்டு இந்த ஒரே ஒரு ஸ்லோகத்தை சொல்லி பாருங்கள். உங்களுடைய வாழ்க்கையில பல மாற்றங்கள், எண்ணற்ற மாற்றங்கள் ஏற்படுவதோடு உங்களுடைய வாழ்க்கை பெரிதளவில் பார்த்தீங்கன்னா நிச்சயம் நீங்கள் நினைத்தபடி அமையும். அப்பேற்பட்ட ஒரு மந்திரம் தான் இது. இந்த மந்திரத்தை திருச்செந்தூர் முருகன் நினைத்துக் கொண்டு வீட்டில் இருந்தபடி நீங்கள் கோவிலுக்கு செல்ல வேண்டும் என்ற அவசியம் இல்லை. வீட்டில் இருந்தபடியே 3 முறை சொல்லினால் போதுமானது. 3 முறை அப்படி செய்வதன் மூலியமாவே அனைத்திற்கும் தீர்வு கிடைக்கும். உங்களுடைய ஒட்டுமொத்த வாழ்க்கையை மாறி நினைச்சபடியான ஒரு வாழ்க்கை அமையும். அந்த மந்திரம் இதுதான். ஓம் சரவண பவ, ஓம் சரவண பவ, ஓம் சரவண பவ. இந்த ஸ்லோகத்தை 3 முறை வீட்டில் இருந்தபடியே சொல்லுங்க. ஆனா இதை சொல்ல போறீங்கன்னா முக்கியமா நீங்க அசைவ உணவுல தவிர்த்துருங்க. அது மட்டும் இல்லாம வீட்டை சுத்தபத்தமா வச்சுக்கோங்க. நீங்களும் சுத்தபத்தமா இருங்க. தீட்டு போன்ற நேரங்கள்ல இதை சொல்லாதீங்க, தவிர்த்துருங்க. இதை எல்லாத்தையுமே நீங்க தவிர்த்துட்டு சரியாக இந்த ஒரு விஷயத்த சொல்லுவாங்க. ஒரு நாள் சொல்லி நிறுத்திடாம தொடர்ச்சியா
ஒரு மண்டலம் நீங்க இதை சொல்லிவாங்க. ஒரு மண்டலம் நீங்க இதை சொல்லி வர்றது மூலியமா தான் அனைத்திற்கான தீர்வும் உங்களுக்கு ரொம்ப எளிமையா கிடைக்கும். அதோடைய முழு பலனும் உங்களுடைய வாழ்க்கையில கிடைச்சி நீங்க நினைச்ச ஒரு வாழ்க்கையும் நீங்கள் நினைத்தது எல்லாமே உடனே நடக்க வைக்கக்கூடிய ஒரு அதிசக்தி வாய்ந்த ஒரு இதா இது. இந்த மந்திரம் தான், இந்த ஸ்லோகம் தான். இதை மட்டும் தினமும் உங்களால் முடிந்தால் இதை திருச்செந்தூர் கோவிலுக்கு சென்று தானமாய் கொடுத்து பாருங்கள். எந்த முருகன் கோவில் சென்றாலும் சரி, அதை விட முக்கியமான இடம் திருச்செந்தூர் முருகன் தான். திருச்செந்தூர் முருகனை காண பக்தர்கள் எப்போதும் வந்து கொண்டேதான் இருப்பார்கள், அதுவும் ஒவ்வொரு நாளும். எத்தனை முறை திருச்செந்தூர் முருகனை சந்தித்தாலும் சரி, திருச்செந்தூர் முருகனை சந்திக்கும் பொழுது மனதில் பல மாற்றங்கள் ஏற்படும். பல எண்ணற்ற விஷயங்கள் மனதுக்குள் நிறைந்து அங்கே வரக்கூடிய பக்தருடைய மனதுகள் அனைத்தும் சந்தோஷமான நிகழ்ச்சியை உண்டாக்கும். திருச்செந்தூர் முருகன் கோவில் அடியே நீங்கள் வைக்கும் பொழுது, கோவிலுக்குள் செல்லும் பொழுது உங்களை அறியாமலேயே உங்களுடைய கண்கள் தானாக கலங்கும். அந்த முருகப்பெருமானுடைய அருள் உனக்கு இருந்தால் மட்டும்தான் அந்த முருகப்பெருமானை பார்க்க முடியும். அவன் உன்னை கூப்பிடவில்லை என்றால் அவனை நீ ஏற்று கூட பார்க்க முடியாது. அவன் உன்னை அழைத்தால் மட்டும்தான் எத்தனை முறை நீ சென்றாலும் அப்பொழுது அவனை பார்க்க முடியும். அவனுக்கு விருப்பம் இல்லை என்றால் நீ ஒரு முறை கூட அவனை காண முடியாது. திருச்செந்தூர் முருகனாக இருக்கட்டும், மற்ற முருகனாக இருக்கட்டும், ஆறுபடை வீட்டில் நீ ஒரு வீட்டுக்கு சென்றாலும் அவனுடைய அருள் உனக்கு பூர்ணமாக இருக்கிறது. முருகனுடைய அருள் இல்லாமல் நீ ஒரு இடத்திற்கும் சென்று வர முடியாது. தமிழ் கடவுள் முருகனுடைய அருள் எப்பவும் நம்முடைய மக்களுக்கு இருக்கும். அவனுக்கு நீ சென்று இந்த ஒரு பொருளை தானமாய் கொடுத்து வா என்று அப்பவுமே நிறைய நபர்கள் சொல்லியிருக்கார்கள். அந்த பொருள் என்னவென்று பார்க்கலாம். அதற்கு முன் நம்முடைய சேனலுக்கு நீங்கள் ஒரு புதிய பார்வையின் சேனலை மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பக்கத்துல கூடிய பெல் ஐக்கனை கிளிக் பண்ணிக்கோங்க. அப்பதான் நம்ம போடக்கூடிய எந்த ஒரு தகவலாக இருந்தாலும் உங்களுக்கு நோட்டிபிகேஷனா வந்து கொண்டே இருக்கும். முருகன் கோவிலுக்கு எப்போது சென்றாலும் சரி, எந்த நாளாக இருந்தாலும் சரி, நீ சென்று பார்க்கிறாய் என்றாலே நீ அந்த நாளில் உன்னால் முடிந்த, அதாவது கோவிலுக்கு தேவையான உபகரணங்களை வாங்கி கொடுக்கலாம். அப்படி இல்லை என்றால் 1 லிட்டரோ 2 லிட்டரோ தீபத்தை ஏற்றுவதற்கு தேவையான எண்ணெயை வாங்கி கொடுக்கலாம். அதற்கு மேல் உன்னால் முடியும் என்றால் நெய் அபிஷேகம், பால் அபிஷேகத்துக்கு தேவையான பொருட்களை வாங்கி கொடு. இது உன்னால் முடிந்தால் செய். முடியாத நபர்கள் திருச்செந்தூர் முருகனுக்கு 1 லிட்டரோ 2 லிட்டரோ எண்ணெயை மட்டுமாவது வாங்கி கொடுத்துவாங்க. அந்த விளக்கோட ஜோதியில உங்களுடைய வாழ்க்கையும் பிரகாசமாய் அமையும். உங்களுடைய வாழ்க்கையில நீங்க என்ன கேட்டாலும் அது நடக்கும். உங்க வாழ்க்கையில எந்த ஒரு நோயும் உங்களை அண்டாது. முருகப்பெருமானை தேடி நீங்க எதை தான் வேணும் அப்படின்னு கேட்க வேண்டிய அவசியம் இல்லைங்க. முருகப்பெருமான நினைச்சுக்கிட்டு நீங்க போயிட்டு இது தானமா கொடுத்து வாங்க. கொடுத்து வந்ததுக்கு அப்புறம் உங்க மனசார என்னென்னலாம் வேணும் அப்படின்னு நினைக்கிறீங்களோ அது எல்லாமே நடக்கும். இங்க முருகப்பெருமான்கிட்ட கேட்கணும்லாம் அவசியம் இல்லை. அந்த முருகனே உங்க கூட இருந்து எல்லாத்தையும் பார்த்துப்பா. உங்க நோய் நொடி இல்லாம உங்க குடும்பத்தை நல்லபடியா பார்த்துப்பா. நீ நம்பிக்கையோட போய் சென்று முருகப்பெருமான் நினைச்சு இந்த ஒரு விஷயத்தை தானமா கொடுத்து வா. நல்லது நடக்கட்டும்.